Friends, welcome to Sai Puppy Kitchen. Today என்ன லஞ்ச் மெனுன்னு பார்ப்போம் வாங்க. இன்னைக்கு என்ன லஞ்ச்னா சுட சாதங்க. சுட சாதம், அப்புறம் குழம்பு. இது நேற்று வச்ச செங்காலா மீன் குழம்பு சுண்டை வச்சு எடுத்து வச்சிருக்கேன். மீன் குழம்பு எப்போதுமே அன்னைக்கு பண்ணுறதோட மறுநாள் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சுண்டை வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் இதுக்கு நான் இன்னைக்கு பச்சை மிளகா மீன் பரட்டல் பண்ணியிருக்கேன். செம்ம அட்டகாசமாக இருக்கும் இந்த டிஷ்ஷு. ஃபுல் வீடியோ என் சேனலில் போட்டிருக்கேன். என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நேற்று பொடி மீன் செங்காலா மீன் நிறைய வாங்கிட்டு வந்தாரு. கொஞ்சம் ஃப்ரீசரில் எடுத்து வச்சு இன்னைக்கு அவர் கேட்டாருன்னு பண்ணி கொடுத்துருக்கேன். எங்கள் அம்மா இதை விட சூப்பராக பண்ணுவாங்க. இது ஃபுல் வீடியோ என் சேனலில் போட்டிருக்கேன். இந்த பச்சை மிளகா மீன் பரட்டல் ஸ்பெஷல் என்னன்னா, இந்த பச்சை மிளகா சாதத்தில் அப்படியே பச்சை மிளகாயோடைய வெறும் வாயிலே கடிச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகா மீன் பரட்டல். துளி கூட காரமே இருக்காது, அவ்வளோ நல்லா இருக்கும் பச்சை மிளகா மீன் பரட்டல். அப்புறம் இதுக்கு முட்டை பொரியலுங்க. நிறைய மிளகு தூக்கலா போட்டு முட்டை பொரியல். அப்புறம் என் பொண்ணு குடமிளகா சாதம் இன்னைக்கு கேட்டா ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு, அவளுக்கு பண்ணி கொடுத்தது போக மீதி எடுத்து வச்சிருக்கேன். குடமிளகா சாதம் கூட உருளைக்கிழங்கு வறுவல் கேட்டா பொடிப்படியாக கட் பண்ணி போட்டு பண்ணியிருக்கேன். அப்புறமா தக்காளி ரசம். இவ்வளோதாங்க இன்னைக்கு என்னோட சிம்பிளான லஞ்சு. நாளைக்கு ஒரு சூப்பரான மெனுவில் நான் உங்களை மீட் பண்றேன். ஓகே, பாய்.